இயக்குனர் ஜெனரல் ஆனார். இது ராணுவ சுகாதாரத்தில் மிக உயர்ந்த பதவிகளில் ஒன்றாகும். அவர் ஒரு பெரிய கதையை உடைத்தார். அதே போல் ஆயுத படைகளின் உயர் மந்தங்களில் பெண்கள் தலைமை தாங்க முடியும் என்பதை நிரூபித்தார். அவரது பயணம் மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு சேவையில் பல பெண்களுக்கு உத்வேகம் அளித்தது. முதல் பெண்மணி ஒரு போர்க்கப்பலில் தலைமை தாங்குவதற்கு வலுவான முடிவெடுக்கும் திறன் மற்றும் தலைமை பக்குவம் இரண்டு தேவை. பெண்கள் நம்பிக்கையுடனும் சிறப்புடனும் போருக்கு தயாரான கடற்படை பணிகளை வழிநடத்த முடியும் என்பதை அவர் காட்டினார். கடலில் இந்தியாவின் மக்களுக்கு எட்டாத உயரத்தில் இல்லை. 26 வயதில் நியூடெல்லியில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் சுந்தரன் பாலா முழுக்க ஆண் CRPF அணிவகுப்பு தலைமையை தாங்கினார். அது ஒரு பெருமை மிக்க மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க தருணம். இந்த சாதனை ஏன் சிறப்பு மிக்கது என்றால், முழுக்க ஆண்களை கொண்ட CRPF படைப்பிரிவை வழிநடத்திய முதல் பெண்மணி இவர்தான். இது அவள் மிக இளம் வயதிலேயே சாதித்தாள். இந்தியாவின் மிக முக்கியமான தேசிய நிகழ்வுகளில் ஒன்றின் போது அவர் தலைமை தாங்கினார். துணை ராணுவ படைகளில் பெண்களின் தலைமை பொறுப்பின் மீதான நம்பிக்கை வளர்ந்து வருவதை இது காட்டுகிறது. அவர்களுடைய அணிவகுப்பு வெறும்